சமையல் இது வரைக்கும் சமைச்சது கிடையாது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிட்ட கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலாம். சுத்தமாக ரிலேட்டிவ்ல இருந்து யாருமே எனக்கு இது போல் இருந்தது கிடையாது. அவங்களுக்கே கொஞ்சம் ஜலஸாக இருக்கும். என்கிட்டயே சொல்லுவாங்க, சின்ன வயசுலேயே வந்து கொடுத்துருவாங்க மேரேஜ் பண்ணி. அப்படிலாம் என் பொண்ணு இருக்கக்கூடாது. பொண்ணுங்க அப்படின்னாவே படிக்கிறது, ஒரு 12th வரல படித்து முடிச்சிட்டாலே நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு மேரேஜ் பார்த்தா யோசிப்பாங்க. ஒய்ஃபு பசங்க எல்லாருமே இருக்கிறோம். அவங்க திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியணும். உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க யார், ஏன்? என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தா எங்கள் தாத்தா. ஏன் அப்படின்னா பொண்ணுங்க அப்படின்னாவே படிக்கிறது, ஒரு 12th வரல படித்து முடிச்சிட்டாலே நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு மேரேஜ் பார்த்தா யோசிப்பாங்க. எல்லாருமே சரி, சொசைட்டி அப்படிதான். ஒரு சில பேர் கொஞ்சம் முன்னேறணும், பொண்ணுங்க நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு இருந்தாலுமே சில பேர்லாம் பொண்ணுங்க தானே படித்து எதுக்கு படிச்சுட்டு கல்யாணம் பண்ணின்னு படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டை அப்படின்னு பார்க்கும்போது நான் சொல்கிறதா கேட்பாரு தாத்தா. அப்பா அத்தை எல்லாரையும் தாண்டி என் மேலே ரொம்ப பாசம். யார் என்ன சொன்னாலும் என் பேத்தி நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நான் சொல்கிறதான் கேட்பாங்க. அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கேர் பண்ணின்னு நான் ஏதாச்சும் ஒரு சின்னதாக இது பண்ணாலுமே ரொம்ப அழுதுரு ஒரு கேரக்டர். ஏன் அவ்வளோ பாசம் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து ஒரு காட் கிஃப்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அம்மா அப்பா இவங்களெல்லாம் தாண்டி தாத்தா நல்லா பார்த்துக்கிறாரு எல்லாரை விட ரொம்ப பெஸ்ட்டாக அப்படின்னா அது காட் கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பா அம்மா பார்த்துக்கலாம், ஏன் தாத்தா பார்த்துக்கணும்? அவங்களுக்கு பொண்ணுங்க குழந்தைங்க அவங்க எல்லாரும் இருக்காங்க. அதே டைம் பேர பசங்க நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர பசங்க இருக்காங்க. அத்தைக்கு சித்தப்பாக்கு இவங்களோட குழந்தைங்கலாம் கூட இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவை தான் சொல்லுவேன் நான். எல்லாத்துலேயுமே ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டுமே வந்து எங்கள் அப்பா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். இது வரைக்குமே சரி. எப்பவுமே வந்து எல்லாம் அந்த ரிலேட்டிவ் இவங்களாம் பொறுத்து எப்படின்னா இவ்வளோ 18 வயசு ஆயிடுச்சு மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம், பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது ரிலேட்டிவ் மூலியமா. ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்து என்னை வந்து நீ படிக்கணும், யாரையும் நம்பி நீ இருக்கக்கூடாது, மற்றவங்கிட்ட நீ கையாந்த கூடாது, நீ படி, யார் எது சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை படிக்க வைக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீ என்னை இது பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பா தான் எனக்கு ஃப்ரெண்டாகவும் சரி எல்லாமே இருக்கிறது அவர் தான். எல்லாரப்போ இப்படி இருப்பாங்களான்னு தெரில, ஆனால் ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர் எனக்கு பார்த்து பார்த்து செய்கிறாரு. நல்லா படிக்கணும், இதுக்கப்புறமும் படிக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும், சொந்த வேலையில் இருக்கணும், மற்றவங்களை என்னைக்குமே நீ கையாந்தாதம்மா அப்படின்னு சொல்லி இதுவரை என்னை வளர்த்துட்டு இருக்காரு. சுத்தமாக ரிலேட்டிவ்ல இருந்து யாருமே எனக்கு இது போல் இருந்தது கிடையாது. அப்பானா எனக்கு அப்படி இருக்காரு. எல்லாமே நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதுலேருந்து அவரும் என்ன பொண்ணு தான் அவ்வளோ முக்கியம். எங்கள் அண்ணன் இருக்கான், ஆனால் அதையும் தாண்டி எங்கள் அப்பா பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஸோ எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாருமே ரிலேஷன் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிட்டு படிக்கட்டும், சரி படிக்க போறியா கல்யாணம் பண்ணிட்டு படி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் தாத்தா மட்டும்தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ உன்னோட ஆசை என்னமோ அதை மட்டும் செய், அவங்களுக்காக இவங்களுக்காகலாம் வாழ வேண்டாம், உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய், ஆனால் ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், 4 பேர் கேவலமாக சொல்கிற அளவுக்கு நடந்துக்கூடாது, படித்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தால் மட்டும் படித்து வேலைக்கு போ, மற்றபடி யார் சொன்னாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காத, அவங்களுக்காகலாம் நம்ம வாழலை, நமக்காக தான் நம்ம வாழுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். எங்கள் அப்பா வந்து இங்கே இதே ரூட்டில் தான் வந்து டிரைவராக இருக்கார். அவர் வந்து பார்க்குறாரு இவங்களாம் இப்படிலாம் இருக்காங்க, நம்ம பொண்ணும் அதே மாதிரி பார்க்கணும் அப்படின்றது தான் அவருடைய இது. அதுதான் சொல்கிறேன், ஒரு செப்பலாக இருக்கட்டும், நான் இப்படிலாம் பார்க்குறேம்மா, அங்கே நீயும் அதே மாதிரி இருக்கணும், மற்றவங்கள மாதிரி நீயும் நல்லா சிட்டிலாம் போய் சுற்றி நான் வில்லேஜ்லேருந்து தான் வரேன், அரக்கோணம் தாண்டி வில்லேஜ் தான், அங்கேருந்து நான் வரேன். அதுக்கு அவர் சொல்ல நீ சென்னையில் தான் சேரணும், சேர்ந்து நல்லா படிக்கணும், இந்த மாதிரிலாம் நீ ஸ்டைலாக இருக்கணும், மற்றவங்க மாதிரி பெரிய ஆஃபீஸில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு எங்கள் அப்பா. இப்போ என்னோடய ஃப்ரெண்டிங் கூட எனக்கு வந்து எங்கள் தாத்தா கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு பிளஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் ஜலஸாக இருக்கும். என்கிட்டயே சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா மாதிரிலாம் எனக்கு கிடச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இவ்வளோதான் அதுக்கு அளவே கிடையாது. ரொம்ப 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 பாசம். இந்த அவங்கள வந்து கஷ்டப்படாமல் இப்போ வரைக்கும் எனக்காக வேலைக்கு போகிறாங்க. இப்போ வரைக்கும் எவ்வளோ பேர் இதை செய்வாங்கன்னு தெரியல, எங்கள் அப்பா செய்யல, தாத்தா செய்கிறாரு. அதேமாரி வந்து சமையல் இது வரைக்கும் சமைச்சது கிடையாது. இப்போ காலேஜ் வந்ததுக்கப்புறம் ரூம் தனியாக எடுத்துருக்கிறதுனால இது வரையும் எங்கள் அப்பா வந்து நீ இந்த வேலை செய் அப்படின்னு சொன்னதே கிடையாது. என் அம்மா இருந்து மற்றவங்க வீட்டுக்கு போனால் இவ்வளோ நேரம் தூங்குறாளே, மற்றவங்க வீட்டுக்கு போனால் இவ எப்படி வேலை செய்வோம் அப்படின்னு கேட்பான். அதே எங்கள் அப்பானா என் பொண்ணு எழுப்பாத, அவள் தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார். அதனால எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே அவர் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார். லைஃப்பில் நமக்காக இல்லைனாலும்
அவங்களுக்காக ஏதாச்சும் பண்ணணும், லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏதாச்சும் அச்சீவ் பண்ணி அவங்கள ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்கிட்ட கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஆனால் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கலாம். நமக்காக எல்லாமே எவ்வளோ ஒரு ரொம்ப எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய ஒரு பர்சன், இப்போ வரைக்கும் கஷ்டப்படக்கூடிய ஒருத்தர், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எல்லார் மாதிரி இருக்காம அதை வில்லேஜில் வந்து மோஸ்ட்லி சின்ன வயசுலேயே வந்து கொடுத்துருவாங்க மேரேஜ் பண்ணி. அப்படிலாம் என் பொண்ணு இருக்கக்கூடாது, என் பொண்ணு பார்த்து பின்னாடி இருக்கிறவங்கலாம் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து எங்கள் அப்பா என்னை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நான் எங்கள் அப்பாவை ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா, அவ்வளோதான், லவ் யூப்பா. ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் கேட்க மாட்டார், இதுவரையும் கேட்டதில்லை. ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்கப்பா, உடம்பு கெடுதல், அது சொல்கிறேன். அது மட்டும் எங்கள் அப்பா கேட்கல. எல்லா அப்பாங்களுக்கும் அதான் சொல்கிறேன் நான், ட்ரிங்க்ஸ் மட்டும் விட்டுருங்க, வேணாம். உங்களை நம்பி ஒய்ஃபு பசங்க எல்லாருமே இருக்கிறோம். அவங்க திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா அது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியணும். அது நீங்கள் மனசு வச்சாதான் முடியும். ஸோ ட்ரிங்க்ஸ் மட்டும் வேணாம்ப்பா, அதை மட்டும் விட்டுருங்க எனக்காக. லவ் யூப்பா.